எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார். போய் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அப்படியே சரி நாடா இது ஒரு சீனியர் மோஸ்ட்டு வராரு அப்படின்னு நினச்சேன். வந்தார். தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இதை மாதிரி அப்படின்னோடனே சரி அவருடைய தொகுதி கடந்த 10 தடவை அவர் 9 தடவை ஜெயிச்சிட்டார். அதனால் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று ஜெயிக்க போகிறார். ஆனால் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தலைவர்கிட்ட, எனக்கு நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்க, நான் நின்ன தொகுதியே கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். என்னண்ணே நீங்கள் இதை மாதிரி ஒரு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அது உங்கள் தொகுதி தான். இல்லை இல்லை, நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்களோ அந்த தொகுதியில தான் நான் நிற்பேன். அது நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொகுதியாக இருந்தாலும் சரின்னார். ஏன்னா ஒரு 10 தடவை 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அவருடைய அனுபவசாலி மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் செங்கோட்டை என்னன்னும் கிடைச்சதில் மிக மிக சந்தோஷப்படுறேன். எங்கள் தலைவருக்கு இந்த நேரத்தில் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எதுண்ணே தொடர்ந்து பேசி இன்னொரு 5 நிமிஷம் அப்படி. ஏன்னா இந்த சபையில் எல்லாமே தெரியணும், உங்களுக்கும் நாங்கள் யாருன்றது தெரியணுன்றதுக்கோசம் தான். நீங்கள் நிறைய தடவை நாங்கள் மீட்டிங்கில் பேசியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தலைவரை பற்றி சொல்லும்போது, உங்கள் வரலாறை பற்றி சொல்லும்போது, எங்களுடைய வரலாறு 2 வருஷம்தான், 2.5 வருஷம்தான். அந்த 2.5 வருஷத்து வரலாறை நான் கொஞ்சம் சொல்லிக்கலான்றதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன்.